கொண்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பகுதியை பெரும் பரபரப்பாக காட்டியிருந்தது. ரேஷன் அரிசி உள்ளிட்ட பொது விநியோக பொருட்கள் எங்காவது பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் எச்சரித்துள்ளார். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை கலங்கரை விளக்கம் அருகே பிரம்மகுமாரிகள் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரேஷன் கடைகள் தொடர்பாக ஏதேனும் புகார்கள் இருந்தால் பொதுமக்கள் நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்று கூறினார். நினைக்க வேண்டாம், நினைக்கிறதுக்கு இல்ல, நீங்களே வெளியிடங்களை பாக்குறீங்க, கவனிக்கிறீங்க. மதுக்கள் இருந்தா சொல்லுங்க, உடனே நடவடிக்கை உடனே எடுத்துருவோம். இல்லை என்பது இல்லை என்பதை கண்டிப்பாக. வணக்கம். இந்த பதுக்கல் பார்க்கறது பதுக்கல் அதெல்லாம் பண்ணுறது, பிடிக்கிறது, அரசாங்கத்தை கட்டுப்படுத்துறது, விஜய் கட்டுப்படுத்துறதோ, மந்திரியை கட்டுப்படுத்துறதோ, இப்போ 36 மந்திரிகளுமே கட்டுப்படுத்துறதோ, அப்படியெல்லாம் பண்ணினா முன்னையாட்டம் மாட்டை மேய்க்கும் போது தலையில் போட்டு 2 காலுக்கும் அண்ணாங்கால் போட்டு விடுவாங்க. அது முன்ன. இப்போ அப்படி இல்லை. மாடு மேய்ச்சி பார்க்குறவன் எப்படி பார்க்க தெரியுமா? அண்ணாங்கால் இல்லாமல், முகரையும் இல்லாமல், மூக்கணம் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போலீஸோ ஏதோ என்ன நடக்கும் ஒரு வாய்ப்பு போலீஸ் போய் கேட்கவே முடியாது. அதே மாதிரி அரசாங்கத்தில் இப்போ செய்தி வந்தாலும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. காரணம் என்ன? சவரீட்டு கூட்டு பழக்காச்சு 50 வருஷம். ஐயா முந்தானத்து வந்து நீங்கள் உங்கள் சட்டமும் வெங்காயமும் மிளகாயும் இதெல்லாம் கேட்பாங்க. ஐயா நடக்கிற சட்டம் எப்போ விட்டாங்களோ காங்கிரஸ் ஆட்சியில், அப்போ திமுக ஆட்சியில் அவன் சவரீதித்தானே ஓட்டினாங்க, சவரீதித்தானே வீட்டுக்கு போனாங்க. நீங்கள் ஏன் மனுஷன் உயிரை வாங்குறீங்க?